ஓம் சாந்தி 1/6/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் உங்களுக்குள் ஆன்மீக சகோதரர்கள். உங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆத்மாவின் அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும், உடலின் மீது இருக்கக்கூடாது. இன்றைய முரளியில் கொடுக்கப்பட்ட கேள்வி, தந்தை தன்னுடைய வீட்டை பற்றி அதிசயமான விஷயம் என்ன கூறியிருக்கின்றார்? தந்தை பரந்தாம வீட்டை பற்றி அதிசயமான விஷயம் என்ன கூறியிருக்கின்றார்? பதில்: எந்த ஆத்மாக்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் அவரவர்களுடைய பிரிவில் அவரவர்களுடைய நம்பரில் பொருந்துகிறார்கள். யாரெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் அவரவர்களுடைய பிரிவில் அவர்களுடைய நம்பரில் பொருந்துகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆடுவது அசைவதில்லை. அங்கே அனைத்து தர்மத்தினுடைய ஆத்மாக்களும் எனக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். அங்கிருந்து வரிசை கிரமத்தில் அவரவருடைய நேரத்தில் நடிப்பை நடிப்பதற்காக வருகிறார்கள். இந்த அதிசயமான ஞானம் இந்த நேரத்தில் கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்கிறது. வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நம்மை மலர்களாக தூய்மையாக பத்தீத்தத்திலிருந்து பரிசுத்தமாக மாற்றி உடன் அழைத்து செல்லக்கூடியவர் அந்த ஒரே ஒரு சிவபாபா ஆவார். யாராவது கையை பிடித்து கொண்டு அழைத்து செல்வார்கள் என்பது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை போன்று பறப்பார்கள். அவைகளுக்கு வழிகாட்டியும் உண்டு. உலகத்தினுடைய அந்த கிளிகளுக்கு வழிகாட்டியும் உண்டு. வழிகாட்டிகளுக்கும் வழிகாட்டிகள் உண்டு. அவை முன்னணியில் இருக்கும். அனைத்து கூட்டமும் ஒன்றாக சேர்ந்து செல்லும்போது மிகவும் சப்தமாக இருக்கும். சூரியனின் வெளிச்சத்தை கூட மறைக்கும் அது. அந்த அளவிற்கு பெரிய கூட்டமாக இருக்கும். ஆத்மாக்களாகிய உங்களின் கூட்டமும் எவ்வளவு பெரியதாக எண்ண முடியாத அளவு இருக்கிறது. ஒருபோதும் எண்ண முடியாது. குழந்தைகளே, நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும். இந்த உலகம் மாறப்போகிறது என பாபா கூறுகின்றார். பழையதிலிருந்து மீண்டும் புதியதாகும். ஒவ்வொரு பொருளும் மாற வேண்டும். மரத்திலிருந்து விதை உருவாகின்றது. மீண்டும் விதையை நட்டால் எவ்வளவு பலன் கிடைக்கிறது? ஒரு விதையிலிருந்து எத்தனை தானியங்கள் உருவாகுகின்றன? சத்யுகத்தில் யோக பலத்தினால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் பிறக்கிறது. இங்கே விகாரத்தினால் 4-5 குழந்தைகளை பெறுகிறார்கள். சத்யுகம் மற்றும் கலியுகத்திற்கிடையே மிகவும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாபா இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் தனக்கு எந்த கணவர் கிடைப்பார் என கன்னிகைக்கு தெரியாது. தனக்கு மனமாக கூடிய கன்னிகைக்கு தெரியாது. ஆனால் சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய நினைவிருந்து கொண்டே இருக்கிறது. எங்கிருந்தாலும் ஒருவருக்கொருவர் நினைவு செய்கிறார்கள். பாருங்கள், இது உடல் மீதான அன்பாகும். ஆனால் இங்கோ ஆன்மீக அன்பாகும். ஆன்மீக அன்பு யாருடன்? குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடன், தந்தைக்கு குழந்தைகளுடன். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் மிகவும் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். தந்தையிடமும் ஆன்மீக அன்பு, கூடவே உங்களுக்குள்ளும் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். அதாவது ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுடன் அன்பிருக்க வேண்டும். பாபா சொல்கிறார்,
நீங்கள்தான் ஆஸ்திகர்கள். ஏனென்றால் நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை அறிந்துள்ளீர்கள். சிலர் நன்றாக அறிந்துள்ளீர்கள். உங்களில் சிலர் குறைவாக அறிந்திருக்கிறார்கள். பாபா இப்பொழுது நேரடியாக படிக்க வைக்கின்றார். பிறகு சிலர் நன்கு தாரணை செய்கிறார்கள், சிலர் குறைவாக தாரணை செய்கிறார்கள். படிப்பு முற்றிலும் எளிதாகவும் இருக்கிறது, உயர்ந்ததாகவும் இருக்கிறது. கடல் நீரை மையாக்கி எழுதினாலும் முடிவை அடைய முடியாத அளவிற்கு பாபாவிற்குள் ஞானம் இருக்கிறது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எளிதாக்கி புரிய வைக்கின்றார். பாபாவை புரிந்து கொள்ள வேண்டும், சுய தரிசன சக்கரதாரியாக வேண்டும், அவ்வளவுதான். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சதா எளிதாக நினைவில் இருப்பதற்காக போகும்போதும் வரும்போதும் நாம் ஆத்மா, பரந்தாம நிவாசி ஆத்மா, இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பாபா கூட பரந்தாமத்தில் வசிக்கின்றார். அவர் இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கின்றார் என்று சிந்தனை செய்யுங்கள். இரண்டாவது, ஆன்மீக தந்தையிடம் ஆத்மாவிற்கு அன்பு இருப்பது போன்று தங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கு ஆத்மாவுடன் அன்பு இருக்க வேண்டும். சரீரத்தின் மீது இருக்கக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையாக பயிற்சி செய்ய வேண்டும். இன்றைய முரளினுடைய அழகான வரதானம், எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்து இருக்கக்கூடிய எப்போதும் மகிழ்ச்சியானவர் ஆகுக. எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்திருக்கக்கூடிய எப்போதும் மகிழ்ச்சியானவர் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு தென்படுகிறது. மகிழ்ச்சியானவர்கள் எந்த விஷயத்திலும் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சதா சுயநலமற்றவர்களாக இருப்பார்கள் மற்றும் சதா அனைவரையும் குற்றமற்றவர்களாக அனுபவம் செய்வார்கள். பிறர் மீது குற்றத்தை சுமத்த மாட்டார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கணக்கு வழக்கை முடிப்பதற்காக எப்படிப்பட்ட ஆத்மா சந்திக்க வந்தாலும், சரீரத்தின் கர்ம வினை பயனை அனுபவிக்க ஏற்பட்டாலும் திருப்தியின் காரணத்தினால் அவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஸ்லோகன்: வீணானவைகளின் சோதனைகளை கவனத்தோடு செய்யுங்கள். கவனக்குறைவாக அல்ல. வீணானவைகளின் சோதனைகளை, அதாவது வீண் விஷயங்களை சோதனை செய்வதில் மிகுந்த கவனத்தோடு செய்யுங்கள். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நல்லது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.